இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க விஜயா. உடனே வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, அதுக்காக வந்து டெக்கரேஷனுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியம் இதெல்லாம், தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு என்ன நல்லாவா இருக்கா அவள் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுக்கிட்ட நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படி ஸ்ருதி சொன்னோன்னா மறுபடியும் சேர்ந்துட்டாளுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க விஜயா. அடுத்து வந்து இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பிஸ்னஸில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாங்க போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. விஜயா வந்து அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து என்ன விஜயா சும்மா வந்திருக்க, சும்மா வந்தாமல் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொன்னால, வீட்டில் வச்சுருக்க ட்ரெஸ் அதை எடுத்துகிட்டு வரணும்ல. ஐயோ மறந்துட்டேடி. சரி மீனா சும்மா தானே இருப்பா, அவளை வந்து எடுத்துன்னு வர சொல்கிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எதுக்காக நீ இப்படி மறந்துட்டு வந்த, பாவம்ல மீனா எவ்வளோ வேலையில் இருப்பா, அவள் இருந்தாலும் அதுக்காக இதை எடுத்து வந்து கொடுக்க மாட்டாளா, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அவள் எடுத்து வந்து கொடுத்துட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும். உன்ன மாதிரி மாமியார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ அமைதியாக இருக்கியா அப்படின்றாங்க. அதன்படி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன், மறந்துட்டு பசங்களோடது அதை எடுத்து வந்து கொடு அப்படின்னோடனே, இல்லை அத்தை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் இந்த பூ கொடுக்க போகணும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோ, முதல்ல என்னோடய கிளாஸ் தான் எனக்கு முக்கியம், முதல்ல எடுத்து வந்து கூட பெரிய வெட்டி முறிக்கிறேன் அப்படி திட்டி விடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனாவும் இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சரிம்மா உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சிரியா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனாவும் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போய்ட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ரூமில் வச்சுட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. பாத்தி அவளை ஓவராக தான் பண்ணிக்கிறா, சரி வீடு அதான் எடுத்து வந்து குத்துட்டால அப்படின்றாங்க. சரி அந்த பணத்தை கொடு, அதுலேருந்தான் கொஞ்சம் காசு எடுத்து இது கொஞ்சம் பர்ச்சேசிங் வேலைலாம் இருக்குது அதெல்லாம் முடிக்கணும் அப்படின்றாங்க. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை போய் பார்க்குறாங்க. பார்த்தா பணம் இல்லை. அதிர்ச்சி அடைகிறாங்க. பணம் இல்லை விஜயா அப்படின்னோடனே, பணம் எப்படி போகும், எப்படி மிஸ் ஆக சான்ஸே இல்லை அப்படின்னோடனே, இங்கே அவள் தானே வந்துட்டு போனா, அந்த பூ விற்கிறவ தான் வந்துருப்பா, அவள் தான் எடுத்திருப்பா, உன் மருமகளை பற்றி இப்படிலாம் சொல்லாது, அவளாம் எடுத்துருக்க மாட்டேங்குது, நல்லா தெரியும் அவள் தான் எடுத்திருப்பா, அவள் எடுத்துட்டு அவளை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகணும் எல்லோரும் முன்னாடி கத்துறாங்க, ஏய் திருடி, எவ்வளோ தைரியம் இருந்தால் திருடி இருப்பேன் எங்கள் பணத்தை அப்படின்றாங்க. பணமா அது எப்படி வந்தது அப்படின்னு ஒன்று முடிக்கிறாங்க விஜய். எப்படி சொல்ல தெரியாமல், அது என் ஃப்ரெண்டோட பணம், அவங்க பையன் எடுத்து வந்து கொடுத்தான், அவங்க பையனுக்கும் அவங்களுக்கு தான் வந்து கான்டாக்டே இல்லையே, பேசாமல் தான் இருக்காங்க, எப்படி எடுத்து வந்து கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பணம் காணோம், என் ஃப்ரெண்டோட பணம், நாங்கள் இப்போ உடனே போலீஸ்க்கு போயிடுவோம், எனக்கு தெரியாது, உடனே உன் பொண்டாட்டியை கொடுக்க சொல்லு, என் பொண்டாட்டி எடுத்தால் தானே கொடுத்துருப்பா, அவளாம் அப்படிப்பட்ட வேலை கிடையாது, தேவையில்லாமல் பேசுனீங்க அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்றாங்க. எனது தேவையில்லாமல் பேசுகிறோமா, இங்கே பாருடி மரியாதை பணத்தை எடுத்துன்னு கொடு, உங்கள் அம்மா வீட்டுக்கு எடுத்துன்னு கொடுத்துட்டியா, செஞ்சாலும் செஞ்சிருப்போம், குடும்பமே திருட்டு குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப பேசுகிறாங்க. உடனே வந்து மீனா அழகிறாங்க. அவ்வளோதான் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னா இதெல்லாம் நல்லாவே இல்லை நீங்கள் பேசுறது அப்படின்னு மீனா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. இதை பார்த்து ரோகிணி உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க. நல்ல காலம் மீனா மேலே விழுந்துச்சு இந்த பழி, அப்பா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க. உடனே வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. நம்ம வந்து அண்ணாமலை என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நீ உன் விஷயத்துக்கு வந்து கதை கட்டி வேறு மீனாங்க வந்து அவள் தான் எடுத்திருப்பாளா, உன் கிளாஸில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, அவங்க எடுத்துருக்கலாம், இல்லை யார் வந்தாங்க யார் போகிறாங்க நீ பார்த்து அந்த அவங்க எடுத்துருக்கலாம்ல அப்படின்னோடனே உடனே வந்து அப்படியே வந்து டென்ஷன் ஆகிருக்காங்க. உடனே வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து அது வந்து சொல்லு, உண்மையை சொல்லு, யார் யாரும் உன் வீட்டுக்கு வந்தா நேற்றுலேருந்து, எப்போலேருந்து பணம் வச்சுருந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது வந்து சொல்ல வராங்க. எல்லாத்தையும் சொல்லாது அப்படின்ற மாதிரி சைகை காட்டுறாங்க. இல்லை அந்த பணத்தை வந்து ஒரு 2-3 நாளாக நான் வச்சுருந்தேன். ஓ அப்படியா, சரி அந்த பணம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, எப்போ கடைசியாக பார்த்தீங்க அந்த பணத்தை, இல்லை அந்த பணத்தை நான் நேற்று அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ரோகிணிக்கு காட்டிட்டு தான் லாஸ்ட்டில் எடுத்து வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா கிட்டே போய் ரோகிணிக்கு காட்டிட்டு தான் எடுத்து வச்சேன், இது ரோகிணி கிட்ட காட்டினி ஆமாம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க விஜயா. நீ என்ன சொல்கிற, ஆமாம் நான் அதை எப்படி நான் இங்கே சொல்ல முடியும் அப்படின்னு, எதுவும் சொல்லாது அமைதியாரு, நேற்று தான் எடுத்து வச்சிருக்கா அப்படின்னோடனே, அப்படியா கடைசியாக அப்போ தான் எடுத்து வச்சிங்களா, அப்புறமா அந்த பணத்தை அப்போ பார்த்தீங்களே அப்போலேருந்து எவ்வளோ பேர் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க, அவங்க யாராவது எடுத்தாங்களோ என்னமோ அப்படின்னோடனே, உடனே வந்து ஏன் பார்லாமா கூட தான் உங்கள் கூட இருந்துட்டு ஏதோ வந்து சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துச்சுன்னு சொன்னீங்க, ஏன் பார்லாமா கூட எடுத்துருக்கலாம் அப்படின்னோடனே, அவள் வசதியான வீட்டு பொண்ணு அவள் எப்படி எடுத்துருப்பா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க ரோகிணி. ஐயோ நம்ம பேரை இந்த முத்து சொல்கிறானேன்னு சொல்லிட்டு, என் வீட்டு மருமகளெல்லாம் எப்படிப்பட்டவ தெரியுமா, 2 மருமகளுக்கும் அவ்வளோ வசதி இருக்குது, அவங்க இந்த 2 லட்ச ரூபா பணத்தை எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, இவ தான் எடுத்திருப்பா, இவருக்கு தான் பணம் தேவை, இவங்க குடும்பம் தான் மோசமான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் உண்மை தெரியாமல் தேவையில்லாமல் பேசக்கூடாது, சரி விடுங்க, இப்போ என்ன 2 லட்ச ரூபா காணுமா, உடனே போலீஸ்க்கு போயிடுவோம், ரிப்போர்ட் கொடுப்போம், அவங்க யார் மேலே தப்பு இருக்கோ அவங்கள அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க ரோகிணி. ஐயோ ஒருவேளை நம்ம விஷயம் தெரிஞ்சு போயிடுமோ, போலீஸ் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துடுறாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள் அந்த பணம் வந்து எப்படி வந்தது ஏது வந்தது எல்லாமே கேட்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பணத்தை எங்கேருந்து வாங்குனீங்க அதோட டிசிப்லாம் கேட்பாங்க, உங்ககிட்ட அதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. ஐயோ எங்ககிட்ட அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் அவங்க ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைக்குள்ளாவீங்க, அதுக்காக 2 லட்ச ரூபா அனாமத்தை விட முடியுமா, நீங்கள் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, எப்படியாவது உண்மை வெளியே வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நான் இன்னும் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், யார் பணத்தை எடுத்திருந்தாலும் 1 வாரம் தான் டைமு, அதுக்குள்ளே என் பணத்தை எடுத்து கொடுக்கல அப்புறம் நடக்கிறது வேறு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மீனாவே அழாத, எப்படியாவது அந்த பணத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் யார் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரோகிணி அதிர்ச்சி அடைகிறாங்க.